பள்ளியில வந்து மாணவர் சேர்க்கை வந்து ரொம்ப குறையிறதா சொல்றாங்க. இடிஞ்ச நிலையில பல்வேறு பள்ளிக்கூடம் இருக்கு. அதெல்லாம் இப்ப சப்சிடி ஒட்டுமொத்தமாக மார்ச் துறையூர்ல மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரடியாக வந்து சேர்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட 4,07,379 குழந்தைங்க அரசு பள்ளியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ அது சார்ந்து இப்போ டீச்சர்ஸ் மட்டும் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து பிஜி டீச்சர்ஸ்லேருந்து எஸ்ஜிடி டீச்சர்ஸ்லேருந்து பிடி டீச்சர்ஸ்லேருந்து 8,388 பேர் நம்ம எடுத்துட்டோம். இந்த ஆண்டு 3,227 டீச்சர்ஸ் நம்ம எடுக்கணும். சரி, நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது அது தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ரிட்டையர்டாக நாங்கள் தனியாக நாங்கள் டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோக்கு தகுந்தாப்புல நம்ம டீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி கூட துறையூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பூசின இதுலேருந்து கீழே வந்து தகர கீழே விழுந்திருக்கதா சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்று சொன்னால் அது உள்ளபடியே யார் அதை கட்டியிருக்கா எது சார்ந்து விழுந்திருக்குன்னு ஒரு விசாரணை செய்து செஞ்சவங்க யாராங்கன்னா உடனே பிளாக் லிஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது சார்ந்து கலெக்டர் வந்து அந்த முடிவை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் குறைந்தது மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து புள்ளி விவரங்களை பார்த்து சொல்லணுமே தவிர சும்மா அரசியலுக்காக பேசிடக்கூடாது. புரியல. ஏற்கனவே ஒரு 2 சிட்டிங்ஸ் எங்களுடைய ஆபீசர்ஸ்ல நாங்க பேசியிருக்கோம். மிக விரைவாக அவங்களையும் அழைத்து, ஏன்னா அவங்கள்ட்ட சில கருத்துக்கள்லாம் கேட்டிருக்கிறோம். பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவங்க அவங்களும் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நாங்க எப்படி நாங்க வந்து இதுல அப்ளை பண்ணி அவங்களையும் நாங்க எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டு சொல்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.